புதிய உறுப்பினரை சங்கத்தில் இணைக்க எங்களது அன்பிற்குரிய மாவட்டத்தின் குலதெய்வமான PMGA சாரதாமணி பழனிசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் நேரு நகர் சங்கத்தினுடைய தலைவர் லைன் மோகன்ராஜ், செயலாளர் அட்மினிஸ்ட்ரேஷன் லைன் பால்ராஜ், செயலாளர் ஆக்டிவிட்டீஸ் லைன் கிருஷ்ணமூர்த்தி, பொருளாளர் கனலி கே சுப்பு மற்றும் இன்று பிறந்தநாள் காணும் விழா ஒருங்கிணைப்பாளருமான லைன் செந்தில்குமார், மாவட்டத்தின் ஆளுநர் பெருந்தகை லைன் நித்யானந்தம் அவர்கள், முதல் துணை ஆளுநர் லைன் ராஜசேகர் அவர்கள் மற்றும் இன்ஸ்டாலிங் ஆஃபீஸர் லைன் ராம்குமார் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் நமது பிரசிடெண்ட் இன்றைக்கு மோகன்ராஜ் அவர்கள் வெகு ரத்தின சுருக்கமாக மேடையில் இருக்கும் அனைவரையும் வரவேற்கிறேன் என்று அமர்ந்தார்கள். உண்மையாகவே இந்த டைம் சென்ஸ் கவர்னர் வந்து மேடையில் உட்காந்தாலே சீக்கிரமாக மீட்டிங் முடிக்கணுங்கிற ஒரே கொள்கையோடு எல்லோரும் இருக்கோம். இந்த வருஷம் தட்டு மோகன்ராஜ் அவர்கள் இந்த வருடம் ஜோன் சேர்மனாக இருப்பதனால் அதை வந்து ரொம்ப குறிக்கோளாக எடுத்துக்கொண்டு மிக சிறப்பாக சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆண்டு 2023-24 ஆண்டு வெகு சிறப்பாக சேவைகளை செய்து பெருமையோடு அமர்ந்திருக்கின்ற மோகன்ராஜ் மற்றும் அவர்தம் குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மோகன்ராஜ் என்றாலே எனக்கு எப்பொழுதுமே ஞாபகம் வருவது, நேற்று இல்லைன்னா முந்தாளன்னு நினைக்கிறேன், ஒரு பதிவு போட்டிருந்தார். அது வந்து இங்கே வந்திருக்கின்ற புதிய லைன்ஸ் உறுப்பினர்களுக்கு, புதியதாக இணைய வந்திருக்கின்ற உறுப்பினர்களுக்கு அது ஒரு நல்ல தகவல் என்று நினைக்கின்றேன். என்னென்னா, கண்ணன் அழுத நேரம் அப்படின்னு சொல்லி, கடவுள் கண்ணனே அழுத நேரம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது என்னென்னா, கர்ணன் வந்து இறக்கும் தருவாயில் வந்து கண்ணன் வந்து போய் கர்ணன்கிட்ட கேட்டார். ஏன்னா கர்ணன் வந்து ஒரு மகா தர்ம பிரபு, அவ்வளவு இல்லைன்னு சொல்லாமல் எல்லாம் வாரி வழங்கக்கூடிய ஒரு அருமையான புருஷன் கர்ணன். அவர்கிட்ட போய் இவர் வந்து உனக்கு என்ன வேணும் கர்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ வந்து கர்ணன் வந்து எனக்கு எதுவுமே வேண்டாம், இனிமேல் எனக்கு பிறவியே வேண்டாம், அப்படி ஒரு பிறவி வந்தால் நான் இல்லைன்னு சொல்லாமல் தர்மம் பண்ணக்கூடிய ஒரு நிலையை எனக்கு தர வேண்டும் சொன்னோடனே கர்ணன் அப்படியே கர்ணனை கட்டிட்டு அழுதுட்டாராமா. ஏன்னா அவர் வந்து எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு, ஏன்னா அவருக்கு வந்து சாவே இல்லைன்னா அந்த அளவு தான தர்மம் பண்ணதுனால அந்த தான தர்மத்தையும் வந்து கண்ணன் வந்து கர்ணன்கிட்ட வாங்கிட்டார். அதுக்கப்புறம் தான் அவர் இறக்கும் தருவாயில் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டோமே அப்படிங்கிறபோது அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு வரம் வேணும்னு கேட்டிருக்கார். அப்போ கண்ணன் வந்துட்டு விஸ்வது ரூப தரிசனமெல்லாம் கொடுத்து, உனக்கு வந்து இனிமேல் பிறவி எத்தனை பிறவி நீ எடுத்தாலும் இல்லைங்கிற ஒரு இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பே உனக்கு இருக்காது, நீ என்றென்றும் தான தர்மங்கள் செய்கின்ற ஒரு மகா பிரபுவாக நீ வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அழுதாராம். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு நன்றி உணர்வு, துரோகம் செய்யாத ஒரு உணர்வு மற்றும் தான தர்மங்கள் செய்கின்ற ஒரு உணர்வு இருக்கும் பொழுது கடவுளே வந்து உங்களுக்கு கேட்காத வரங்களையும் சேர்த்து கொடுப்பார் என்று சொன்னார்கள். இது என்னென்னா, நம்ம புதியதாக இணைகின்ற ஒரு அரிமா நண்பர்களுக்கும் சங்க உறுப்பினர்களுக்கும் இது பொருந்தும் என்று நினைக்கின்றேன். ஒரு அருமையான ஒரு இயக்கத்தில் நீங்கள் இணைய இருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொரு விஷயம், லைன் செந்தில்குமார் அவர்கள் ரீஜன் சேர்மன், பாரதியார், மகாகவி பாரதியார் ரீஜன் சேர்மன். அவர் எப்போவுமே பெண்களுக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பாரதியார் வந்து தன்னுடைய அந்த காலத்தில், பாரதியார் காலத்தில் பெண்கள் வெளியவே வரமாட்டாங்க. ஆனால் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு வீதியில் உலா வருவார் பாரதியார். அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார். அந்த மாதிரி பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவர் நம்மளுடைய செந்தில் அவர்கள். நீங்கள் வந்திருக்காங்க இன்றைக்கி ஆட்டோ ஓட்டுநர்கள், பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள், அவங்களையெல்லாம் வந்ததுக்கு காரணமே வந்து அவ்வளோ சிறப்பு செய்தார்கள். ஜென்ரலாக வந்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அந்த மகளிர் தினத்தன்றைக்கு அத்தனை ஒரு 100 பேரை வரவழைத்து அத்தனை பேருக்கும் சிறப்பு செய்து ஒரு மகளிர் ஆட்டோனருக்கு ஒரு உந்துதலையும் உத்வேகத்தையும் கொடுத்தவர் நம்மளுடைய செந்தில். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி
ஜூலை 1 டாக்டர்ஸ் டே. அந்த டாக்டர்ஸ் டேயில் டாக்டர்ஸே வந்து ஜூலை 1 பண்ணுறதில்ல. அவங்க சௌரியத்துக்கு ஒரு டேட்டு, நான் சாரி டாக்டர் பழனிசாமி இங்கே இருக்கார், அவர் ஆரம்பம் இங்கே இருக்காங்க, ஐ எம் வெரி சாரி டு சே. அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா ஜூலை 1 கொண்டாட மாட்டாங்க, அதுக்குன்னு ஒரு டேட் வச்சுக்குவாங்க. எல்லோரும் டாக்டர்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஆகும்போது அந்த ஃபஸ்ட் வீக்குள்ளே ஏதோ ஒரு நாள் ஒரு சண்டே சாட்டர்டே அந்த மாதிரி வச்சு கொண்டாடுவாங்க. ஆனால் ஹீ இஸ் வெரி பர்டிகுலர், நம்மளுடைய செந்தில் அவர்கள். இல்லை டாக்டர், ஜூலை 1 தானே டாக்டர்ஸ் டே, நான் சிறப்பு செய்ய விரும்புகிறேன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப நாள் ஆசை லைன். டாக்டர் பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ அவரோட நான் தமிழ்நாடு முழுக்க வலம் வந்திருக்கேன், ஏன் இந்தியா முழுக்க கூட வந்திருக்கிறேன். அவர் எங்கெங்கே போகிறாரோ அங்கெல்லாம் கோயில் குளம் எங்கே இருக்குதோ அதெல்லாம் ஒன்று விடாமல் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அப்போது வந்து இந்த டாக்டர்ஸ் டே கொண்டாடும் போது நான் நினச்சிக்குவேன், இந்த டாக்டர்ஸ் டே டாக்டர்ஸே கொண்டாடிக்கிட்டால் இதில் என்ன அர்த்தம் இருக்குது? டாக்டர்ஸுக்கு வந்து நம்ம பொதுமக்கள், நம்ம இந்த மாதிரி தன்னார்வத்தில் இருக்கிற இயக்கங்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து கொண்டாடினா தான் அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கும். இப்படி இவங்களே கொண்டாடிக்கிறாங்களே, நான் நிறைய தடவை நினச்சிருக்கேன். அந்த கனவை நிறைவேற்றியவர் நம்மளுடைய செந்தில் அவர்கள். இந்த டிஸ்ட்ரிக்ட் 324Cயில் வெகு அற்புதமாக 108 108 எப்படி ஆம்புலன்ஸ் 108 அந்த மாதிரி 108 டாக்டர்களை வரவழைச்சு பிரம்மாண்டமாக செஞ்சார். என்ன சொல்ல வரேன்னா, எது செய்தாலும் ஒரு தனி முத்திரை பதிக்கக்கூடியவர் லைன் செந்தில்குமார் அவர்கள். அவருக்கும் அதே மாதிரி அவர்கள் துணைவியார் அதை விட அவருக்கு ஈடு கொடுக்கின்ற அளவிற்கு கனலி என்று நிறைய புத்தகங்களை ஹர் ஸ்டோரிஸ் வாயிலாக நிறைய புத்தகங்களை வெளியிட்டு நம்ம பெண்களுக்கெல்லாம் ஒரு பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். அதே மாதிரி தான் இந்த சங்கத்தில் என்னமோ தெரியல, இந்த மோகன்ராஜ் அப்படி தான் ஒவ்வொன்றும் எழுதும்போது எங்கேருந்தால் வரும் தெரியல, அருவி கொட்டுற மாதிரி ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக ஒரு பதிவு. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு இந்த மோகன்ராஜ்கிட்ட சொன்னிங்கன்னா போதும், அது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அதுக்கு இம்மிடியேட்டாக ஒரு பதிவு வந்துடும், ரொம்ப சிறப்பாக வந்துடும். அந்த மாதிரியான ஒரு நல்ல உற்ற நண்பர்களை கொண்டவர்கள். அது மட்டுமல்ல, எல்லா பாஸ்ட் பிரசிடெண்ட்ஸு, இப்போ இருக்கிற செக்ரட்டரிஸு எல்லோருமே இந்த சங்கத்திற்கு உறுதுணையாக இன்று ஒரு தூண்களாக இருந்து இந்த சங்கத்தை மிக சிறப்பாக வழி நடத்துகின்றார்கள். இந்த சங்கம் மென்மேலும் நன்றாக வளர்ந்து இன்று புதியதாக பதவியேற்க இருக்கின்ற இந்த முன்னாடி நான் ஏற்கனவே நம்ம இன்டெகிரிட்டி கிளப்பில் சொன்னேன் மகாராணிகள்னு, இவங்களும் அதே மாதிரி மகாராணிகள் தான், சொல்ல வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த நேரு நகர் மகாராணிகளுக்கும் கனலி தலைமையில் வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எனக்கிட்ட பணியை துவங்கலாம் என்று இருக்கின்றேன். ஏன்னா அப்போதேவே டின்னர்லாம் வந்துருச்சு, எல்லோரும் ரெடியாக இருக்கீங்க. மிக சுருக்கமாக என்னுடைய உரையை நிகழ்த்தி முடிக்கலாம் என்று இருக்கின்றேன். புதிய உறுப்பினர்களுக்கு அவரவர்கள் இடத்தில் அமர்ந்து, புதிய உறுப்பினர்களை நான் ஒரே நிமிஷம் அவங்களோட பேரெல்லாம் வாசிக்கிறேன். ஹெச் திவ்ய தர்ஷினி, ஸ்பான்சர் வந்து ஹரிஷ். பி பூபதி, அவங்களும் ஹரிஷ் ஸ்பான்சர். விசாலி, தங்கவேல், பிரபு, வேலுமணி, சண்முகசுந்தரம், ரகுநாதன், சங்கீதா, சண்முகவேல், லோகநாதன், சரத், அறிவழகன், வினோத்குமார், மொத்தம் 14 பேர். டாக்டர் அறிவன் சார், டாக்டர் அறிவன் சார் எந்திரிங்க. இல்லை பரவாயில்ல, எந்திரிச்சுன்னா நல்லா இருக்கும். இல்லை பரவாயில்லைங்க, நான் உட்காருங்க சார். நான் இந்த அரிமா வரலாற்றை பற்றி, லைன்ஸ் இயக்கத்தினுடைய வரலாற்றை பற்றி கூறும்பொழுது செவிமெடுத்தால் போதும். இந்த உறுதிமொழி எடுக்கும் பொழுது மட்டும் நீங்கள் முன்னாடி வந்து உறுதிமொழி ஏற்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சங்கத்தில் ஒரு சிறப்பு பார்த்திங்கன்னா 14 பேர் இன்றைக்கி இணைத்திருக்கிறார்கள். அது கூட்டி பாருங்கள், 4 1 5. இன்றைக்கி இவரோட பர்த்டே பாருங்கள், ஆகஸ்ட் 5, அதுவும் 5. இந்த 5ஆம் தேதியில் பிறந்தவங்கெல்லாம் அந்த 5ன்னு கூட்டி பார்த்தா அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் துருன்னு சுறுசுறுப்பாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய கணவரும் வந்து 23, 2 + 5. அந்த அவர் கணவருக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கவர் லைன் சூரியநந்தகோபால், அவரும் 5. அந்த ராம்குமார், ஜெயகாந்தன், இப்படி எல்லாம் அநேகமாக அந்த சுறுசுறுன்னு இருக்கவங்ககிட்ட போய் நான் டேட் ஆஃப் பர்த் கேட்டு பாருங்கள், ஏதாவது 5ன்னு தான் இருக்கும். இன்றைக்கி நம்மளுடைய ஜிஎம்டி தான் சந்தோஷமாக இருக்கார். 14 மெம்பர் இந்த சங்கத்தில் இருக்காங்க. நீங்களும் 5ஆ 7ஆ? ஓகே, 7 × 2 14 அப்படி வச்சுக்கலாம்.
எனவே இந்த புதியதாக இணைகின்ற நண்பர்களுக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இயக்கமானது 1917ஆம் ஆண்டு மெல்வின் ஜோன்ஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டது. 2 வருஷம் கழித்து பல்வேறு பெயர்களுடன் இயங்கி வந்த அமைப்புகளெல்லாம் ஒன்றா சேர்த்து லைன்ஸ் இயக்கமாக உருவாக்கினார் நம்முடைய மெல்வின் ஜோன்ஸ். 1917 ஆரம்பித்தது. 2 இயர்ஸ் கழித்து லைன்ஸ் அப்படின்னு ஒரு பிரகடனம் பண்ணாங்க. லைன்ஸ்னால் LIONS, அதாவது லிபர்ட்டி, இன்டெலிஜென்ஸ், அவர் நேஷன் சேஃப்டி, விடுதலை, விவேகம், நமது நாட்டின் பாதுகாப்பு என்பது தான் அதனுடைய பொருள். இந்த லைன்ஸ் அங்கே 1917 ஆரம்பித்தது. இன்றைக்கி நீங்களே கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 106 வருடங்களை தாண்டி போயிட்டுருக்கோம். இவ்வளவு சிறப்பாக இந்த இயக்கம் போயிட்டுருக்குதுன்னா, நடந்துகிட்ருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்மளுடைய இந்த சங்கத்தினுடைய, இந்த இயக்கத்தினுடைய மிக முக்கியமான குறிக்கோள் என்னென்னா வி சர்வ், அதாவது என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிறதுடைய கொள்கை தான் இதனுடைய இயக்கத்தினுடைய மிக முக்கியமான கொள்கை. இதனால தான் நம்மளுடைய இயக்கம் இத்தனை ஆண்டுகளும் தொடர்ந்து போய் கொண்டிருக்கின்றது. இந்த இயக்கமானது தொண்டு தோழமை, இந்த 2 மாளிகைகளால், 2 தூண்களால் நிறுவப்பட்ட அழகான மாளிகை என்று கூறலாம். இந்த இயக்கம் பார்த்திங்கன்னா உலகம் 200 நாடுகளுக்கு மேலே இந்த இயக்கம் பரவி இருக்கின்றது. கிட்டத்தட்ட 50,000 சங்கங்களுக்கு மேலே நம்மளுடைய இயக்கம் இருக்கின்றது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு பேரழிவு நம்மளுடைய வயநாட்டில் நடந்தது. இந்த மாதிரி நிறைய இடத்துல இயற்கை சீற்றங்கள்லாம் நடக்கும் பொழுது முதல்ல கை நீட்டுறது நம்மளுடைய லைன்ஸ் இயக்கம்தான். உடனே கிட்டத்தட்ட 80 லட்சம் 90 லட்சம் இல்லைங்களா, 90 லேக்ஸ்ன்னு நினைக்கிறேன், 84 லேக்ஸ் இம்மிடியேட்டாக எந்த இதுவும் இல்லாமல் இந்த சொன்ன உடனேயே கொடுத்தது நம்மளுடைய இயக்கம்தான். இந்த மாதிரியான ஒரு அருமையான இயக்கம் நம்மளுடைய இயக்கம். அது மட்டும் இல்லை, உலகமெங்குமே பார்த்திங்கன்னா நிறைய ஹை ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸு, அப்புறம் டயபெட்டிக் சென்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் எல்லாம் நம்மளுடைய இயக்கத்தில் தான் இருக்குது. இந்த இயக்கத்தில் இணைவதன் மூலமாக நீங்கள் பன்னாட்டு அளவில் பழகுகின்ற ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கின்றது. உங்களுக்கு இருக்கின்ற தனித்திறமையை வெளிக்காட்டுவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கின்றது. தலைமை தாங்குவதற்கும் உங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் ஷார்ப்பன் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கின்றது. தனிமரம் தோப்பாகாது என்று சொல்வார்கள். நீங்கள் தனியாக இத்தனை நாள் உங்களுடைய அலுவலகத்திலோ உங்களுடைய குடும்பம் வாயிலாகவோ சில நற்காரியங்களை, தான தர்மங்களை செய்திருப்பீர்கள். இந்த இயக்கத்தின் இணைவதன் மூலமாக நீங்கள் இந்த பன்னாட்டு அளவில் செய்யக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கின்றது. இப்போ பார்த்திங்கன்னா பிளட் டொனேஷன் கேம்ப்பு, ஐ கேம்ப்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இயக்கத்தோடு நம்மளுடைய நண்பர்களோடு இணைந்து செய்யும் பொழுது உண்மையாகவே அது கிடைக்கின்ற ஒரு ஆத்ம திருப்தியும் மன திருப்தியும் நிச்சயமாக வேறு எங்கும் நமக்கு கிடைக்காது. அந்த மாதிரியான ஒரு இயக்கத்தில் நீங்கள் இணைய வந்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, இதில் இணையிறதுனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அருமையான நட்பு கிடைக்கின்றது. இப்போ நாங்களே இந்த இயக்கத்தில் இணைந்ததுனால தான், செந்தில் இவங்கெல்லாம் இணைந்ததுனால அவங்களும் உங்களுக்கும் நல்ல பழக்கங்கள் இருக்கின்றது, நட்புணர்வு வளர்த்து கொள்கின்றோம். தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு ஏதாவது கன்சல்டேஷன் எதாவது வேணால், ஏன்னா பல்வேறு தொழிலில் இருக்கிறவங்கெல்லாம் இங்கே இருப்பாங்க. அப்படி அந்த தொழில் அதிபர்கள்லாம் இங்கே இருக்கும் பொழுது உங்களோட ஐடியாஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம், அவங்களோட ஐடியாஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லோரோடும் இணைந்து நம் செய்கின்ற சேவை திட்டங்கள் எல்லாம் செய்யும் பொழுது கிடைக்கின்ற ஆத்ம திருப்தியானது உங்களுக்கு கோடி ரூபாய் கிடைத்தாலும் கிடைக்காது. அந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு இயக்கம் நம்மளுடைய இயக்கம். அது மட்டுமில்லை, இதில் நம்ம சந்தா தொகை கொடுத்து தான் சேரணும். நீங்கள் வரவழைக்கப்படுகிறீர்கள். இந்த சங்கத்துக்கு இணைவதற்கு உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்து தான் வரவழைப்பாங்க. இதுக்கு தகுதி என்ன வேணும் அப்படின்னா, ஜாதி, மதம், இனம், பேதம் எதுவும் கிடையாது. ஒரு நல்லொழுக்கம் மிக்க சமுதாயத்தில் மதிக்கக்கூடிய ஒரு அருமையான நண்பர்களாக, ஃபிலந்த்ராபிஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களை அணுகி இந்த இயக்கம் உங்களை எடுத்துக்கொள்ளும். அந்த வகையில் நீங்கள் எல்லா தகுதியும் வாய்ந்த ஒரு நல்ல உறுப்பினர்கள் இந்த இயக்கத்தில் இணைய இருக்கின்றீர்கள். உங்களால் இந்த சங்கத்திற்கு வலு சேர இருக்கின்றது. புதிய ஐடியாஸ், புதிய இரத்தம் இணைவதனால் இந்த சங்கத்திற்கு நிர்வாகத்திலும் சரி, நிதி நிலைமையிலும் சரி, நிறைய சேவை திட்டங்களிலும் சரி
ஒரு புதிய வலுவை இந்த சங்கத்திற்கு நீங்கள் உருவாக்க வந்திருக்கின்றீர்கள். உங்களை வரவேற்கின்றோம். இந்த இயக்கத்தில் இணைவதற்கு முன்பாக ஒரு உறுதிமொழியை மட்டும் எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். புதிய உறுப்பினர்கள் திவ்யதர்ஷினி, பூபதி, விசாலி, தங்கவேல், பிரபு, வேலுமணி, சண்முகசுந்தரம், ரங்கநாதன், சங்கீதா, சண்முகவேல், லோகநாதன், சரத், அறிவழகன், வினோத்குமார் ஆகியோரை மேடைக்கு முன்புறம் வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம் டாக்டர். லோகநாதன் சார், சரத், டாக்டர் கார்த்திக்குமார் சார், கார்த்தி சார் வாங்க சார், எங்களோட இணைஞ்சிட்டீங்க வாங்க. இஎஸ்ஐ டாக்டர் வாங்க வாங்க டாக்டர். இப்படி லைனாக மேடம் பார்த்து நீங்கள் வாமா. திவ்யதர்ஷினி ஓகே. எப்படி நிற்கிறேன் தள்ளி அப்படின்னுங்க அப்படின்னுங்க. உங்கள் கையை இப்படி வச்சு இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் செவிமடுத்திருப்பீர்கள். இப்போ நீங்கள் எடுக்கிற உறுதிமொழிக்கு நீங்கள் இந்த இயக்கத்தில் இணைவதற்கான உறுதிமொழி இது. உங்கள் வலது கையை இப்படி வச்சுக்கோங்க. உங்கள் பெயரை சொல்லிக்கோங்க. என்னும் பெயருடைய நான் அனைத்துலக அரிமா சங்கம், அதன் கிளைச்சங்கம் ஆகியவற்றின் அமைப்பு விதிகளையும் துணை விதிகளையும் பின்பற்றி நடப்பேன். என்றென்றும் லைன்ஸ் சங்க உறுப்பினராக இருப்பேன். இந்த சங்கத்தின் சந்தா தொகையை முறைப்படி செலுத்துவேன். இந்த சங்கத்திற்கு என்னுடைய உழைப்பும் நிதியும் வேண்டும் பொழுதெல்லாம் வழங்கி அதன் நலனை காப்பேன். இந்த சங்கத்தினுடைய அனைத்து சேவை திட்டங்களிலும் கலந்து கொள்ளுவேன். அனைத்துலக அரிமா சங்க அறநெறி விதிமுறைகளை குறிக்கோளை எய்தும் வகையில் நடந்து கொள்வேன். இதுதான் உங்களுடைய உறுதிமொழி. இந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டதற்காக அடையாளமாக உங்களுக்கு அனைவருக்கும் பின் கொடுப்பாங்க. அந்த பின் அணிவித்துக் கொள்கின்றீர்கள். இன்றையிலிருந்து நான் சொன்னேன் இல்லைங்களா 200 நாடுகள்னு, அந்த 200 நாடுகளிலும் 200 நாட்டுக்கு மேற்பட்ட கண்ட்ரியில் நீங்கள் வரவேற்கப்படுகின்றீர்கள். நீங்கள் இந்த பின் அணிஞ்சிட்டு எங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு என்று ஒரு தனி வரவேற்பு இருக்கும். அதில் எவ்விதமான ஐயப்பாடும் இல்லை. ஏன்னா நான் இப்போ தான் மெல்போர்னில் ஒரு கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன். போயிட்டு திரும்பி வரும்போது அந்த கன்வென்ஷனில் முடிச்சுட்டு நாங்கள் ஏர்போர்ட் வரும்போது அங்கே சொன்னாங்க ஏர்போர்ட்டில் லைன்ஸ் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்கண்ணா, யூ ஹேவ் அ ஸ்பெஷல் க்யூ, விஐபி க்யூன்னு சொல்லிட்டு எங்களை அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த அளவு அந்த நாட்டில் அவ்வளோ சிறப்பாக லைன்ஸ் வந்து நம்மளுடைய ஆர்கனைசேஷனை உயர்த்தி வச்சுருக்காங்க. அந்த வகையில் நாமும் நம்மளுடைய இயக்கத்தை உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். என்றென்றும் நீங்கள் அரிமா லைன்ஸ் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் எல்லாருக்கும் பித்தான் வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. பிரியதர்ஷினி படி மேலே வாங்க. ஒவ்வொருத்தரும் அப்படியே மேலே வாங்க. கனலி நீங்கள் ஒரு பின்னன் இங்கே மேடம் கொடுத்துட்டு வாங்க. பிரியதர்ஷினி அப்படியே வாங்க. லோகன் அப்படியே வாங்க. ஜிஎம்டி மேலே வாங்களேன். முத்துவேல் சார் மேலே வாங்க. காளியப்பண்ண மேலே வாங்க. எங்கள் முன்னாள் மண்டல தலைவர் நேர்னர் காளியப்பன். ஜிஎம்டி முத்துவேல் வந்து எல்லாருக்கும் பின்னு கொடுங்க. ஜிஎஸ்டி கேட்டி எல்லாரும் வாங்க. ஒவ்வொருத்தரா ஜிஎஸ்டி சார் ஒவ்வொருத்தரா வரலாம். ஒவ்வொருத்தரா அப்புறம் அப்படி போயிருங்க. சரத் வாங்க. வாங்க அப்படியே இருங்க. சுற்றி நீங்கள் அப்படியே இறங்கிங்க. அப்புறம் வாங்க பிரதர். அடுத்து
அப்படியே We welcome Vaishnavi Prakash to the stage. வாங்க மேடம், வாங்க சார். டாக்டர் பழனிசாமி சார் வாங்க. ஆ கொஞ்சம் அப்படி பேக் சொல்லிட்டேன். வாங்க வைஷ்ணவி. வைஷ்ணவி அக்கா மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த புதிய உறுப்பினர்களை இணைத்த ஹரிஷ், கனலி சுப்பு, மோகன்ராஜ் மற்றும் செந்தில்குமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இவங்களை இணைச்சதோடு உங்கள் வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கக்கூடாது. எல்லா கூட்டங்களையும் உங்களை வரவழைக்கணும். தொடர்ந்து இந்த இயக்கத்தில் இருப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் நீங்கள் செய்ய வேண்டும். காலி பண்ண மேடைக்கு வருங்களேன். நன்றி. முன்னாள் மண்டல தலைவரும் நமது நேரு சங்கத்தின் ஆலோசனை காலி பண்ண மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த புதிய உறுப்பினர்கள் எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நின்னீங்கன்னா பரவாயில்ல. சீல்டு மட்டும் கொடுக்குறோம். சர்டிஃபிகேட் புதிய உறுப்பினர்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. திவ்ய தர்ஷினி வாங்க தம்பி, அதை வாங்க இப்படிங்க நின்னுங்க, அப்படி தெரியுற மாதிரி இன்னும் பின்னாடி வாங்க, அப்படியே பின்னாடி வாங்க, அப்படி சூப்பர், தேங்க்யூ அக்கா. அடுத்த பேருங்க பூபதி, பிரபு. பிரபு இனிமே உங்களை லைன் கூப்பிடலாம். லைன் திவ்ய தர்ஷினி, லைன் பூபதி, ரகுநாதன், லைன் விசாலி, லைன் சரத், அறிவழகன், வினோத்குமார். இல்லை வரலைங்க, லிஸ்ட் வரல. பிரபு வாங்க. அடுத்து ரகுநாதன், அப்படி இப்படி அப்படி தேங்க்யூ. அப்படி இறங்கிங்க, வாங்க வாங்க, தேங்க்யூ. லோகநாதனா, சரத் வாங்க, நீங்கள் வாங்க. அப்படி கொஞ்சம் தேங்க்யூ தேங்க்யூ. சரி வா சார். தேங்க்யூ, வாங்க சார். அப்படியே கொஞ்சம் பேக். தேங்க்யூ. வந்திருக்காரா? வர சொல்லு. தேங்க்யூ தேங்க்யூ. கார்த்தி, இந்த புதிய உறுப்பினர்களை வரவேற்கும் முகத்தான் அனைவரும் பலத்த கலவொலி எடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். தேங்க்யூ. இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற டாக்டர் சரவணப்பிரியா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறந்த தாய்மை விருது பெற்று வந்திருக்கின்ற வைஷ்ணவி பிரகாஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையாகவே வைஷ்ணவி பிரகாஷ் அவர்கள் செய்த சேவையானது மிக அளப்பரியது. உண்மையாகவே ஒரு தாய்மைக்கு எடுத்துக்காட்டாக வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தாய்மைங்கும் போது எனக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சி மட்டும் ஞாபகம் வருது. ஒரு குழந்தை பக்கத்தில் படுத்துட்டு ஒரு தாய் படுத்துட்டு இருக்காங்க. தாய் நல்லா உறங்கிட்டாங்க. நல்லா கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க, என்னை விட குண்டாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்தால் குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கு. கொஞ்சம் பரண்டு படுத்தாலும் அந்த தாய் வந்து குழந்தை மேலே பட்டுரும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு நெருக்கமாக படுத்துட்டு இருக்காங்க. அப்போது அவருடைய கணவர், அந்த குழந்தையோட அப்பா பார்த்துட்டு, ஐயோ இவ்வளோ சின்ன குழந்தை, இவன் மேலே புரண்டா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பயத்தில் அந்த குழந்தை எந்திரிக்கக்கூடாது. அதே சமயம் மனைவிக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குச்சி எடுத்து போடுறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு. ஆனால் அவங்க நல்லா அசந்து தூங்குறாங்க. நைட்டெல்லாம் ஃபீட் பண்ணியிருப்பாங்க, நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணுறாரு, சரி வேற ஒன்று பண்ணலான்னு சொல்லி ஒரு சின்ன பூ ஒன்று எடுத்து
அந்த குழந்தை மேலே போடுறாரு. ஏன்னா குழந்தை எழுந்திரிச்சா கண்டிப்பாக தாய் எழுந்திரிச்சுக்குன்னு. அந்த பூவை எடுத்து போட்ட உடனே இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, அந்த தூக்கத்திலேயே அந்த பூவை எடுத்து அழுங்காமல் அந்த பக்கம் போட்டு மறுபடியும் குழந்தை மேலே கை வச்சுட்டு தூங்கிருச்சான். அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு தாய்மை. அந்த மாதிரி தாய்மை இருக்கும் பொழுது ஒரு பால் கொடுக்கறதுங்கிறது உண்மையாகவே அது ஒரு வரப்பிரசாதம். அது மட்டும் இல்லை, நூறு லிட்டருக்கு மேலே அவங்க வந்து தாய்ப்பால் கொடுத்து பல குழந்தைகளை காப்பாற்றி இருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். எங்களுடைய பாட்டி, எங்களுடைய பெரியம்மா வந்து குழந்தை பிறந்த உடனே இறந்துட்டாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பாட்டி அம்மா எல்லாமே 2 பேரும் ஒன்றா குழந்தை பெற்றுக்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கும். அப்போ வந்து எங்கள் பெரியம்மா இறந்த உடனே எங்கள் பாட்டிக்கும் அப்போ குழந்தை பிறந்து 6 மாதமோ 8 மாதமோ இருந்திருக்கு. அந்த பேரனுக்கும் பால் கொடுத்து தன்னோட குழந்தைக்கும் பால் கொடுத்தாங்க. அந்த மாதிரி அந்த காலத்தில். ஆனால் அந்த காலத்தை விட இப்போவும் அவங்க அதை செஞ்சுருக்காங்கன்னா நிஜமாகவே எனக்கு புல்லரிக்குதுன்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த ஒரு அருமையான வாய்ப்பை நல்கிய நேருநகர் லைன்ஸ் சங்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி, இன்று புதியதாக பொறுப்பேற்க இருக்கின்ற லைன் கனலி சுப்பு தலைவர், அதே மாதிரி ரேவதி செக்ரட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன், கீதா செக்ரட்டரி ஆக்டிவிட்டீஸ், திவ்யதர்ஷினி ட்ரெஷரர் அட்மினிஸ்ட்ரேஷன், தேஜஸ்வினி ட்ரெஷரர் ப்ராஜெக்ட்ஸ். இவர் ஒரு கிளப் நடத்துகிறாரா இல்லை டிஸ்ட்ரிக்ட் நடத்துகிறாரான்னு தெரியல. எல்லா ஆக்டிவிட்டீஸு அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் போட்டு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நினைவு பரிசு ஒரு பிளாஸ்க்கு